துண்ட உள்ள விட்டுட்டு கும்பிடிக்கிட்டு இருக்கிறத பாரு. தேளை எடுத்து இடுப்புல கட்டுவானே, இப்ப திரு திருன்னு முழிப்பானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காலையில பேப்பரை பாத்தீங்களா? நம்ம குடும்ப கஷ்டம் தீர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணுமே. என்ன சொல்லு? இந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. கல்கத்தாவுல ஒரு பொம்பளை கையில 6 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஆம்படியா வேணும்னு அழிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க வசதி எப்படி? என்ன கிண்டல் பண்றியா? வேற என்னங்க செய்ய முடியும்? சிக்கனமா இருங்கன்னு உங்க அப்பா அம்மாவை சொல்ல முடியல, அடக்கமா இருன்னு தங்கச்சிய சொல்ல முடியல, சம்பாதிக்க தெரியாத உனக்கு சம்சாரம் எதுக்குன்னு உங்க தம்பிய சொல்ல முடியல. உங்களுக்காக நான் வேற என்னங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம போய் வேலையை பார். அதாங்க எனக்கும் புரியல. இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? வந்த பொண்ணு போய் கவனி. சரியோ தப்போ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். கவனிக்கிறேன் கவனிக்கிறேன், அவளை வச்சே கவனிக்கிறேன். தம்பி தம்பி, கொஞ்சம் கதவை தரங்க, பால் கொண்டு வந்திருக்க. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஆரம்பிங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆட்டம் பாட்டம்னா ரொம்ப இஷ்டம். நெசமாவா? இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கீழே ஒரு டப்பாங்குத்து குத்திருக்கலாமே. சேச்சே, இந்த டப்பாங்குத்து டான்ஸ் எல்லாம் நமக்குள்ளதான் குத்திக்கணுமே. என்ன பொருத்தமான ஜோடி. அம்மாடி, உன்னை என் கொழுந்தனர் சம்சாரமா நினைக்கல, என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட நினைக்கிறேன். பொழுது எப்ப விடியோ, பொறுப்பை எப்ப உன்கிட்ட ஒப்படைக்கலான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அண்ணே என்ன பண்ண சொல்லு? பாத்திரம் துலக்கணுமா? துணி துவைக்கணுமா? சோறு வடிக்கணுமா? குழம்பு வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. இந்த வீட்டுல எனக்கு வாயா இருந்து பேசணும். ஏக்கா, உன் வாய் என்னாச்சு? என் வாயத்தான் தச்சுட்டாங்களே. தச்சது யாருன்னு சொல்லுக்கா. கீசிடுற. அதுக்குதாமா உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் காலையில பேசலாம். கதவெல்லாம் நல்லா சாத்திக்கங்க. முக்கியமா ஜன்னல் பக்கம் எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும், இல்லன்னா திடீர்னு வந்து எட்டு பார்க்க போறாங்க. யாரு? வேற யாரு? நம்ம மாமனாரும் மாமியாரும் தான். சரி சரி, விளக்க நிச்சயப்படுத்துக்கங்க. ராணி, யோ தள்ளி நில்லையா. உங்க அண்ணி சொல்லிக்கிறத பார்த்தா உங்க அம்மா அப்பா எல்லாம் தப்பானவங்க மாதிரி தெரியுது. முதல்ல ஜன்னலு கதவு எல்லாத்துக்கும் ஆணி அடிச்சிட்டு அப்புறம் வாயா. சுத்தியல் எங்கே? ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். என் மனக்கோட்டையே இடிச்சுட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான், இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய் பாருங்க. என்னங்க என்னமோ சத்தம் கேக்குது? இருக்காது, சும்மா படுத்துக்கைய. யார் உள்ள? ராணி. ராணியா? விளக்க மாத்திக்க பட்டு கொஞ்சம் வேற. நீ கட்ட கேட்டுக்கு எவ்வளவு நேரம் நீ குடிக்கிறது? என் பொண்டாட்டி எவ்வளவு நேரம் குளிப்பா? நீயா? அவ குளிக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? அத்தை கேக்குறதுக்கு நீ யாருமே? புருஷன் மஞ்சாதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகு தேய்ச்சுக்குவோம். நீ தேய்ச்சு விடுவியா? சொல்ல. நான் உனக்கு முதுகு தேய்ச்சு விடணுமா? ஏண்டி, என்ன பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? ஏமா, எங்களை படுக்கை அறையில பார்க்க முடியலன்னு பாத்ரூம்ல பாக்கலான்னு வந்துக்கினியா? சின்ன ஜெருசுங்க எப்படியா இருந்துட்டு போறாங்க, நீ ஏமே அலையிற? ஐயோ, கேட்டியாமா? சொத்து பத்தோட வந்திருக்கிற நீயே வாயை மூடிட்டு சும்மா இருக்கிற? வெத்து நாயா வந்தவா என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டா? அப்படியா? அத்தை, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என் புருஷன் தான். அன்னைக்கே அவர் அவங்கள வெளிய போன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ உங்களை எடுத்தறிஞ்சு பேசிருப்பாளா? அவன் பேசினதுக்கு நான் மட்டும் மாமியாராவும் நீங்க மருமகளாவும் இருந்திருந்தா உங்களை வழக்கு மாத்தாலே அடிச்சிருப்பேன். அம்மா, நீ மருமகளா இருந்தாலே போதும். ஏன்னா நீ எங்கேயோ போற. இல்ல மாமா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுவே தப்புமா. அத்தை, உங்க புள்ள வராரு, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வெடி வச்சிருங்க. ஏண்டா பெத்தவளை விட அந்த வெத்து பையன் உனக்கு வசதியா போயிட்டானா? முதல்ல அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. ஏன் நீங்க 2 பேரும் சொல்ல வேண்டியதானே? சொன்னப்பா, முடியாதுன்னுட்டான். ஏன்னா நீ தான் சம்பாதிக்கிறியா, நீ சொன்னாதான் போவானா. ஏண்டா, இவன் போறதுக்காக நாங்க சம்பாதிக்க முடியுமா? தியாகு, நீ போன் கூட சொல்ல வேண்டாம்டா. கோவமா அவனை ஒரு பார்வை பார்த்தா போறோம், அவனே போயிடுவான். அவன் அவ்வளவு ரோஷக்காரன்.
போயிடுவான். ஆனா வெளியே போன அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன ஏதாவது பண்ணிட்டு வரணும் பயப்படுறீங்களா? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. அம்மா, அவன் தனி மனுஷனா இருக்கும்போதே என்னால வெளியே போன்னு சொல்ல மனசு வரல. இப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்கா. நான் இப்ப அவனை வெளியே போன்னு சொன்னா அவன் எங்க தான் போவான், எப்படிதான் வாழ்வான்? அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும்? Damn it, I can't say. அத்தை, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இந்த மனுஷனால வரதா. அத்தை, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா போனா? ராணி, ராணி, என்னக்கா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்காந்து சாப்பிடு. யாருக்கு? யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்காந்து சாப்பிடு. ராணி, வாயா குந்திக்க. கேட்டுக்கு நீ கதைய? அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குள்ளி கொழுப்பு. உங்க ஆத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறா? அதை விடுமே. உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி உள்ள முட்டை குருமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப? சாரதா ஊடுமே. நீயும் தண்டம் நானும் தண்டம், இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவ என்ன முண்டோங்கறா, நீயும் சேர்ந்து ஒத்துவதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாரு. ஏப்பா, ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. ஏங்க பையனுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கா? பத்திக்கிட்டு ஏறி போன் பண்ணுங்க. ஹலோ, எங்க பத்திக்கிட்டு எரியுது? என்னது? எங்க பத்திக்கிட்டு எரியுதா? இங்க என் சம்சாரத்துக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இதுக்கெல்லாம் அது வேணாம் ஐயா. இத வேற மாதிரி அணைக்கணும். நான் பாத்துக்கிறேன். வச்சிரு. போனை இப்படி கொடுங்க. அவசரத்துல கைய விட்டா அண்டாக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது. தப்பி தவறி 100 சுழட்டி விடாத. வேனை கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிக்கிட்டு போயிடுவான். ஹலோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். டாக்டர் தியாகு இருக்கானா? நான் உங்க அம்மா பேசுறேன். அவர் அவசர பிரிவுல இருக்காரு. இங்க அதை விட அவசரம். கொஞ்சம் இருங்க. சீக்கிரமா கூப்பிடுங்க. ஹலோ, தியாகு ஹியர். யாரு? தியாகுவா பேசுறது? என்னம்மா? உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரணும். என்னம்மா விஷயம்? உயிர் போற விஷயம். உடனே புறப்பட்டு வா. உயிர் போற விஷயமா? இதோ வரேன். சே 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 சே. என்னையா சோறு உங்க வீட்டு சோறு? மனுஷன் துண்ணுவானா? தொத்தரி. சும்மா இருமே. நான் தான் முன்னாடி உள்ள வாங்கி தரேன் சொன்னல. சும்மா கூவினே இருக்கியே. இந்த அம்மா அத்தை என் தேங்காய் நாறு மெத்த. நாங்க வெளியில சாப்பிட்டுப்புட்டு 2வது ஆட்டம் பார்த்துப்புட்டு ராவுக்கு 2 மணிக்கு தான் வருவோம். கதவு தட்டுவோம், கபால திறக்கணும். இல்லாங்காட்டே போற இருக்குமே. அந்த அம்மா திறக்காம என்ன பண்ணு? அம்மா, என்னம்மா? வாடா வா. உன் தம்பி பொண்டாட்டி இல்ல? நான் சாப்பிடலாம் இலையில பருப்பு நெய்யும் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அவ தின்னதும் இல்லாம என்ன ஏடா. ச்சே, இதுவா உயிர் போற விஷயம்? இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? பின்ன இல்லையா? டேய், சல்லி காசு பெறாத சாக்கனா கடைக்காரி எங்களை கேவலப்படுத்தி பேசுறான்னா இதை விட முக்கியமான விஷயம் என்னடா இருக்க முடியும்? வாடிங்க. அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நீயாவது போன் பண்ணும்போது வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சொன்னியா? சொன்னியா? இல்லைங்க. ஏடி சொல்லல? எங்க மேல உள்ள கோவத்தை அவ மேல காட்டுறியா? வேற என்ன பண்றது? என் பொண்டாட்டியா வந்துட்டாளே. என் கோவத்தை வேற யார் மேல காட்டுறது? என்னது? கோவத்தை யாருகிட்ட காட்டுறதா? புள்ளைய மட்டும் பெத்துட்டு பொறுப்பில்லாம நிக்கிறாளே உன் ஆத்தா, அவகிட்ட காட்டுறா? நீ தாரவாத்து குடுக்கறதுக்கு முன்னால தாயா வந்து முன்னால நின்னாலே உன் தங்கச்சி, அவகிட்ட காட்டுறா? புருஷன்றவன் வீராப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு மாறாப்பா நிக்கிறானே உன் அப்பன், அவங்கிட்ட காட்டுறா? அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி பொண்ணு அவகிட்ட போய் என்னடா நியாயம்? ஆமா, இது எங்க குடும்ப சமாச்சாரம். இதுல 1000 நடக்கும். நீங்க தலையிடாதீங்க. தியாகு, I say get out. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ். போறேன்டா, போறேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா. மகனே, ஒண்ணு சொல்றேன். மனைவி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்திரம். போறேன்டா, போறேன். நல்லறா, நல்லரு.
செல்வி, உன்னை அடிச்சு அழ வச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு. நான் அழலைங்க. மத்தவங்க பண்ற தப்புக்காக நீங்க உங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சு தாங்க அழுத. பெத்தவங்க குத்தங்களை சுட்டி காட்டி கண்டிச்சுக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ண மாமாவையும் உங்க வார்த்தையால வெளியே விரட்டிட்டீங்க. உங்க அம்மா அப்பாவை தண்டிக்கணும்னு சொல்லுங்க, கண்டிக்கணும்னு தான் சொல்றேன். உங்களால முடியலனா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். செல்வி, சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் கேட்டு திருந்துவாங்க, சில பேர் பட்டுதான் திருந்துவாங்க. இதுல இவங்க மூணாவது ரகம். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கடல் வத்துறது எப்போ, கருவாடு திங்கிறது எப்போ? ஹலோ, நான் டாக்டர் தியாகோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அவர் இருக்காரா? அவர் டியூட்டி முடிஞ்சு 4 மணிக்கு போயிட்டாருங்க. அப்படியா? அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. வீட்டுக்கு வரலையா? அப்ப நான் ஒரு நம்பர் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். செல்வி, நீ எப்படிங்க? நான் இந்த இடத்துலயும் வேலை பார்க்கறது புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறவதாங்க பொண்டாட்டிங்கிறவ. ஆமா, ஏன் இப்படி ஓய்வு ஒழிச்சல் இல்லாம உடம்பு பாழாக்கிக்கிறீங்க? மண்ணு திங்க போற உடம்பு தானே செல்வி, மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டுமே. உங்க பொண்டாட்டியும் ஒரு மனுஷிதாங்க. செல்வி, நான் உன்னை என் மனைவியா மட்டும் நினைக்கல, அதை விட மேலாவே நினைக்கிறேன். சார், சுந்தரமூர்த்தி பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இஸ் இட்? செல்வி, நீ வீட்டுக்கு போ. இனியும் விட்டுட்டா வேறு வீணா போயிடும். வேறு உறிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த விழுதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது. இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மச்சான் என்ன காணுமேனு பாத்துக்கு நிக்கிறேன்க்கா. வரும்போது வெறும் தலையோட இருந்தா எப்படி? திரும்ப பூ வச்சு விடுறேன். ஏக்கா, என் பேர்ல உனக்கு எம்மா பாசம்க்கா. அதனாலதாம்மா அந்த மனுஷங்கிட்ட கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு இல்லக்கா? அதான் என் புருஷன்கிட்டதான். ராணி, எங்க வீட்டுக்காரர் வரும்போது அந்த பூவை அவர் கண்ணுல படாம பாத்துக்கமா. அவனே தண்டச்சோறு. அதான் உன் வீட்டுக்காரரதா. இந்த லட்சணத்துல அவன் பொண்டாட்டிக்கு என்னடி பூ வேண்டி கிடக்கு? வேணும்னா அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி தரட்டும். அவனுக்கு மானம் இல்ல, அவனுக்கு சூடு இல்ல, அவனுக்கு சொரண இல்ல, அவனுக்கு வெக்க இல்ல. அப்படி அவருக்கு என்னென்னமோ இல்லன்னு சொன்னாருமா. அதெல்லாம் இப்ப எதுக்கு? உன் வீட்டுக்காரர் அப்படி சொல்லிக்கினாரு? ஆமாமா, உன் வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத. அப்புறம் ஏடா குடமா ஏதோ ஒண்ணு ஆயிடும். சொல்லுவியா? சொல்ல மாட்டேல? நீ என் தங்கச்சி மாதிரி. சத்தியம் பண்ணி கொடுமா. சொல்ல மாட்டேக்கா, இது சத்தியம். ஆனா இனிமே இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன், அது நிச்சயம். சொரணில அவனை சொன்னாங்களா? யாரு என்ன சொன்னாங்களா? சொல்லு. சொன்னது யாருமே சொல்லு. நெஞ்சிலுக்கு மஞ்சா சொத்தறதா? ஆய், சொல்லு யாரு? சொல்லு. சொரிய சொரி. ஆய், கீச்சு போடு. சொல்லு யாரு? இந்தாளா? சொல்லியா? ஐயா, சொல்லு யாரு? சொல்லு. ஆய், சொல்லு. ஏப்பா, நான் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எதுக்கு உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க போ. ஆய், நீ சொன்னியாமே? சொல்லு. கீச்சு போடு. கீச்சு. தாலி மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி, நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க. நீங்க தங்கம், கோல்ட். ஆய், சொன்ன யாருமே? சொல்லு. கீச்சு போடு. கீச்சு. ஆய், யோ, யார் சொன்னா என்னையா? நாக்கு மேல பல்ல போட்டுக்கின்னு நம்மள அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்பால கீழமையா இங்க? நீ வேணா இருந்துட்டு போயா, நான் ரோசக்காரி. நான் போறேன். இன்னாமே நீ இல்லாம நான் இங்க இருந்துருவேனா? என் பிரதர் வாட்டும் ஒரே வார்த்தை சட்டையை பிடிச்சு, அட சோதா சொன்னியா நீ அப்படின்னு கேட்டு வந்துடுறமே. அட உட்டாலக்கடி கிரிகிரி, என் சைதாப்பேட்டை வடகரி. நல்ல மனுஷனுக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதுதான்யா. நீ எப்ப இருந்தாலும் மூஞ்சில முழிக்கணும் தெரியுமா? பணம் காசு சேர்த்து பெரிய மனுஷனாயி வந்தாவோட இருந்தாலும் மூஞ்சில முழிக்கணும்யா. சொல்லிக்கலாமே, கில்லாடி செஞ்சே காட்டுற. டேய், எட்ரா மாவுள. டேய், எட்ரா மாவுள. $21.25. யோ, முட்டு வையா. எனக்கு அடி.
என் பொண்டாடி சொல்றாளே விடுறேன் இல்ல ஒரே வெட்டு. சே, வாடி.